இந்தியாவினுடைய பிரதமருடைய மாத சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வியப்பூட்டும் தகவலோட நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு தான் முதலா என்னுடைய யூடியூப்பை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம ஆர்ஜே ஜதுர்ஷன் சிவாண்ட யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் அமர்த்திட்டு போங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். 2018ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கான சம்பளம் மாற்றி அமைக்கப்பட்டது. இதற்கான பட்ஜெட்டும் வெளியிடப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமா இருக்குது. அதனை தாண்டி 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தல பெருவாரியான வெற்றியை பாஜக தலைமையிலான ஜனநாயக கூட்டணி தான் பெற்றிருக்கிறது. 3வது தடவையாகவும் தங்களுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறது பாஜக தலைமை. அதுல பிரதமராக 3வது தடவையாக பொறுப்பேற்றிருக்கிறார் யார் அப்படின்னு சொன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு என்னுடைய சார்பாக இதில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். இந்தியாவினுடைய பிரதமருக்கும் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர்களுக்கும் வழங்கப்படுகின்ற சம்பளமும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இதர செயல்களையும் பற்றி பார்த்தோம் என்று சொன்னா இந்தியாவினுடைய முப்படைகளுடைய உச்சக்கட்ட தளபதியான குடியரசுத் தலைவருக்கு 2018ஆம் ஆண்டு இந்திய காசு 1.5 லட்சம் தான் வழங்கப்பட்டிருந்ததாம். இப்ப அவருக்கு தலா 5 லட்சம் பெறுமதியான சம்பளம் ஒரு மாதத்துக்கு வழங்கப்படுதாம். இந்த ஊதிய மாற்றத்தை முன்னாள் இந்தியாவினுடைய நிதி அமைச்சராக காணப்பட்ட அருண் ஜேட்லி தனது பட்ஜெட் உரையில இதை கூறியிருந்தார். இதனை தாண்டி குடியரசுத் தலைவரிடம் காணப்படுகிறார், அதாவது குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படுகிற வேற சலுகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் நாட்டினுடைய எந்த பகுதியிலையும், அதாவது இந்தியாவில் இருக்கிற எந்த பகுதியிலையுமே அவர் விமானத்திலேயோ அல்லது ரயிலையோ இலவசமாக செல்லலாமாம், எந்த நேரத்திலையுமே செல்லலாமாம். அதனை தாண்டி அவருடைய இன்னொரு ஆளையும் இலவசமாக அழைத்து செல்லக்கூடிய சலுகை இங்க வழங்கப்பட்டிருக்கிறதாம். மருத்துவ சேவை இலவசமாக வழங்கப்படுதாம். அதே போல ஆன்லைன், அதாவது இணைய வசதிகள் ஃப்ரீயா வழங்கப்படுது. ஒரு தொலைபேசி ஃப்ரீயா வழங்கப்படுது. அதை விட்டு இல்லாமல் 5 ஊழியர்கள் அவருக்கு வேலையாட்களாக அமர்த்தப்படுகிறார்கள். வீட்டு வாடகை ஃப்ரீ, அது வீடு ஃப்ரீயா வழங்கப்படுது. அதை விட என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பதவியில இருக்கைகளை அந்த குடியரசுத் தலைவர் இறந்து போறார் அப்படின்னு சொன்னா எக்ஸாம்பிளுக்கு அவருடைய மனைவிக்கு குடியரசுத் தலைவருடைய மாத சம்பளத்துல 50% அவருக்கு வாழ்நாள் சம்பளமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மருத்துவ சேவை கூட அவருடைய துணைக்கு ஃப்ரீயா தான் வழங்கப்படும் என்று சொல்லப்படுது. அதே போல இந்தியாவில துணை குடியரசுத் தலைவர் நிச்சயமா காணப்படுவே. அவருக்கு 2018ஆம் ஆண்டு 1,25,000 ரூபாவாக காணப்பட்டதாம். இப்ப 4 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவருக்கும் மருத்துவ செலவு இலவசம், அதே போல வீட்டு வாடகை இலவசம், நாட்டில் இருக்க எந்த பகுதிகளையும் இலவசமாக ரயிலையோ அல்லது விமானத்திலேயோ பயணிக்கலாம். ஊழியர்கள் கூட அவருக்கு அமர்த்தப்பட்டிருக்குமாம். இப்பதான் மெயின் டாபிக்குள்ள வரப்போறோம். இந்தியாவினுடைய பிரதமருக்கு எவ்வளவு சம்பளம் வழங்கப்படுது அப்படின்னு சொன்னா 1.66 லட்சம் சம்பளமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதாம். சிறப்பு சலுகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இவருக்கு பலமிக்க பாதுகாப்பு வழங்கப்படுமாம். எஸ்பிஜி, இந்தியாவினுடைய தலை சிறந்த பாதுகாப்பு, எஸ்பிஜி பாதுகாப்பு இவருக்கு வழங்கப்படுமாம். இவருடைய பயணங்களுக்கு பிரத்யோக விமானங்கள் இவருக்கு வழங்கப்படுமா. இதனை தாண்டி மருத்துவ சேவைகள் இலவசம், பயணங்கள் இலவசம், பணியாளர்கள் கூட இவருக்கு இலவசமாக வழங்கப்படுதா. என்ன ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறும் நான் என்ற மரமித்துடன் ஆர்ஜே ஜதுர்ஷன் சிவா. நன்றி.